யாருப்பா ஜடாயை பத்தி ஏதோ சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு பிரசித்த மிக்கமான ஒரு இடம். இங்க வந்து இந்த இடத்துல தெய்வீக சக்தி நிறைய இருக்கு. யார் சொல்றா? சொல்லப்படுது. அவ்வளவுதான். சரி சரி. புரிஞ்சதா? வேற வேற ஒண்ணு தெரிஞ்சு சொல்றா. ஜடாயு என்பது பாத்தீங்கன்னா அது வந்து யாரோட வாகனம்? யாரோட வாங்கணும்? மயில் யார் வாங்கணும் சொல்றா? எனக்கு அப்புறம் தெரியும். நீ சொல்ற ஒழுங்கா சொல்ற. யாரோட வாங்கணும் இல்ல. அது யாரு சிம்பிள்? கருடன். விஷ்ணுவோட பவர் என்ன? விஷ்ணு சொல்ற. இங்கதான் பாத்தீங்கன்னா யோகாவோட முதல் கிராமமே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. யோகாவா? ஆமா, இங்கதான் யோகா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்க எங்க யோகா வீடியோ இருக்கிறா? நான் தான் சொன்னேன். முடியல, வயசாச்சு போடுறா. ஜடாயில வந்து ஹெலிகாப்டர்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இருக்குடா. ஆல்ரெடி கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். 200 ரூபாய்க்கு பட்ஜெட் பார்த்து ஹெலிகாப்டர் இருக்கு. அப்படி ரொம்ப உத்தரவு கொள்ள போயிருந்தேன். நான் வரலடா. அண்ணா மாதிரி நடந்து வாயா. அம்மா தம்பி, திருவண்ணாமலையே 16 கிலோமீட்டராப்பா. என்ன 2 மலை இருக்குண்ணா. சின்ன மலைக்கு போறோம். சின்ன மலைக்கு தான் போறோம். சின்ன பாதை வந்து அப்படியா? சின்ன பாதை வந்து 8 கிலோமீட்டராண்டா. என்னடா திரும்பி கீழே போகுது? கீழே மேலே வருமாடா? அடா போவீங்களா? அதுக்கு ஒழுங்கு மேலே வச்சுக்கலாம். தேவா, அவளை நம்பி போகாத. இந்த ஜடாய்க்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டெல் விடுவா. இந்த ஜடாய்க்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து அந்த கழுகு என்று சொல்லக்கூடிய அந்த பறவைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரெக்கம். ஆனா இந்த ஜடாய்க்கு மட்டும் 1 இருக்காது. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. யாரும் இல்லை. யார் வெட்டுந்து? அது வந்து சிவபெருமானும் விஷ்ணுவும் சண்டை போடும்போது 2 பேர் இந்த சண்டை போட்டுக்கும் போது நடுவில் அந்த பறவை வந்து ஒரு கோடு போடும்போது அதுக்கு ஒரு. அப்போ ராவணன் வெட்டலையா? அது இன்னொரு மக்கள் அதை அப்படி சொல்றாங்க. கடைசியில் இதுதான் உண்மை. நாங்கள் சொல்ற எல்லாமே போய் தான். யாரும் சீர்சாட்டு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த ட்ரிப்பு முடிஞ்சோடனே சபரிமலைக்கு மாலை போடலாம் இருக்கேன். இது ஒரு இதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா போகவே கூடாது. ஏறுறது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் எப்படி மலை ஏறுதுன்னு. எல்லாரும் உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான் மட்டன் நமக்கு 95 மீட்டர்ஸ் எல்லாம் மூச்சு வாங்கி உட்காந்துச்சு. யூ ஆர் ஹெல்த்தி? உனக்கு பேஷண்ட் ஆயிடுச்சு. என்னால நடக்க முடியல. என்ன எதுக்கே கூட்டி வந்த? ஏய், நீ தானே வரேன்னு சொன்ன. வரேனா? ஒரு ஃபார்மாலிட்டி சொன்ன. நீ வேணாம் தான் சொல்லணும். தெரியல. நான் நினைச்சா கேபிள் கார்ல போயிருக்கலாம். நாங்கள் போல ட்ரெக்கிங் தான் முக்கியம் சொல்லிட்டு வந்தோம். காசுலும் அந்த ஒரு காரணம் தான் வந்து சொல்லும் போது தடுப்பு. அதே ஒரு கேபிள் கார் இருந்தால் 500 ரூபாய். 550. இதுனா ஒரு 325. ஒரு 200 டிஃபரன்ஸ். ஆமாம், 13 பேருக்குள்ள தண்ணி ஒரு வழியாக பார்த்துருச்சு. என்னடா நடுவில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டாங்க. பார்த்தோம் தண்ணி இருக்கு. தண்ணி குடிப்போம். ஒன்றும் புரியுது. பரவாயில்ல தம்பி. ஸ்டொமக் டிஸ்டர்ப் ஆகிட போகுது. போ. இல்லை பரவாயில்ல. போடா டே தம்பி. உனக்கு டஸ்ட்பின்ல இருக்கு, எடுத்து குடி. மலை இருக்கு ஐடியா சொல்ல சொன்னா பாட்டு பாருங்க. மோட்டிவேஷன் சாங் போட்டு இருக்கான். காப்பி ரைட் சைக்கிள் கொடுப்பான்டா. நீயே பாட்டு. மலை மலை நேரம் விட்டு போறேன். எரிமலை மாதிரி இருக்குது. கடைசியில் காத்தி ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லி ஒரு அடியாக இப்போ ட்ரெக்கிங் போயாச்சு.
இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்ல படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருந்ததுப்பா. ஆனா நேர்ல பாக்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது. வெள்ளையங்கிரி மலைக்கு போனோமா? வெள்ளையங்கிரி மலைக்கா போயிடலாம். ஓ நீ தானே சொல்லியிருந்தப்பா வெள்ளையங்கிரி மலை. நான் முது மலை எல்லா மலையும் சொல்லியிருந்தேன். நீ தம்மா துணு மலை ஏற முடியல. இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறவங்களாம் நீ எதுக்கு போறீங்கன்னு தெரியுதா? சீனுக்கு போடுறது டேய். சீனு மட்டும் அனல் பறக்குது. மேரேஜுக்கு மட்டும் தான் போடுறது. இதுதான் எங்க பாட்டி வயசான காலத்துல நடக்க முடியாம நடந்து வந்து நிற்கிறா. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அது பார்த்தீங்களா, நாம இப்போ அங்கே தான் போகிறோம். கல்லுக்கு கால் தெரியுதா? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க. அங்கே தான் போகிறோம். அது சொல்லுங்க கிருத்திகாஸ்ரீ. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? அது சொல்லுங்க. ரூம்ல இருந்தது. A few minutes later. ஒரு வழி வந்துட்டோம். இறங்கு தானே ஈஸியா இருக்கும். சல்லுன்னு அழகா ரோப் கார்லேயே போயிருக்கலாம். இதுதான் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? கிட்ட வந்தாச்சு. நல்லா ட்ரெக் பண்ணி ஆமாம் எல்லாரோட எனர்ஜியும் தெரிஞ்சிச்சு. என்னென்னு 1 hour later. கைஸ் ஒரு இல்லையா ஜடாயு பார்க்க சுற்றி பார்த்தாச்சு. நல்லா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் ஜடாயு பார்க். மற்றபடி சொல்கிறது ஆமாம் நிறைய ஸ்பாட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அதான் ஃபோட்டோ எடுக்க தரமான ஸ்பாட்டு. வியூஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. நல்ல காலைல போட்ட 2 தோசை வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கோம் நேரம். இன்னும் மதியானம் சாப்பாடே சாப்பிடல. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் போக போகிறோம். இல்லைங்களா பீச் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ரெசார்ட்டில் கொஞ்சம் வைப் பண்ணிவிட்டு ரெசார்ட் பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் பீச்சுக்கும் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்க தரமான ஸ்பாட்டு. சீரியஸாக ஒர்த்து தான். 325க்கு ட்ரெக்கிங் போகிறதுல ஒர்த்து. பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ட்ரெக்கிங் ரொம்ப ஈஸிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா மேலே ஏறுது இறங்குது அப்படி சொல்ல முடியாது. ஆமாம் ஆனால் ரோப் காரில் வந்தால் ஈஸியாக வந்துடலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா 200. இது 325னா அது 550 தான்டா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போகலாம். சாப்பிட போயிட்டு அதுக்கப்புறம் ஆமாம் எல்லாம் உங்க மட்டையிடானே அவன் காட்டுற பாருங்க வீடியோ ஃப்ரெண்டில். மட்டையனே 1 hour later. One hour later. கைஸ் பார்த்தீங்கன்னா பீச் பார்த்தீங்கன்னா அங்கேயா இருட்டு அடிப்பாயிருச்சு. ஒரு மாதிரி பீச்சே தெரில. இப்போ பிளாக் சாண்ட் சொன்னாங்க. ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஃபுல்லாக தான் பிளாக்காக இருக்கும். ஸோ அதனால் கிளிஃப் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க போகிறோம். கிளிஃப் ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம். பட் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ இந்த வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு முடிவோடு கிளம்பிட்டுருக்கோம். பச்சியோட வந்து எங்களை சோத்தி பசி அதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி டீயே குடிக்கலடா. டீ எல்லாம் வேணாம். டேரக்டாக டின்னர் போயிடலாம். ஓகே ஓ எக்ஸ்ட்ரா லைட் ஒரு இருட்டாக இருக்கனால நம்ம பார்த்தீங்கன்னா லைட் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம்.
கிளிஃபு பார்த்து முடிச்சுட்டு பிளாக் சாண்ட் பீச்சு போயிட்டு அதோட நம்ம ரெசார்ட்டு கிளம்பி அங்கே உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ப்ரைவேட் பீச்சில் அங்கே ஆக்சுவலி யாருமே இல்லை. பூனேட்ட தரமொழி நீ அந்த பீச்லையா? ஆமாம், அதுதான் எனக்கு தெரியல. போட்டுருப்பானு நினைக்கிறேன். சும்மாலாம் இருக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் வந்து நிறைய ரெசார்ட் பெரிய பெரிய ரெசார்ட்லாம் இருந்துச்சுடா. ஆனால் சுத்தமாக நாங்கள் லைட் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கும் தெரில. ஆனால் எப்படி வச்சிருப்பேன் நைட்டு என்ன போனோம்னா எப்படி சும்மா விட மாட்டாங்களே. ஆனால் வீட்டில் எங்கேயாச்சும் போயிட்டு அவள் போயிட்டாடு ஒன்று விட்டு அவன் போய் அவளை நம்பாதன்றேன், கேட்டுக்கோ. அதான் அவளே பாட்டு பண்ணாலே நம்பாதன்னு. பிரேமே அந்த பீச்சு அந்த ப்ரைவேட் பீச் இருக்குல்ல ரெசார்ட் பக்கத்தில் லைட்டு பார்த்தா நைட் இருக்காது அப்படின்னா சுத்தமாக இருக்காதுங்க. சரி ஓகே எப்படி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா காட்டுறோம் பாருங்க கிளிஃபு. அதை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். அட் லாஸ்ட் பிளாக் சாண்ட் பீச் சொன்னானுங்க. அந்த பீச் நீங்களே பாருங்க நைட் டைமில். இருங்க ஃப்ரண்ட் வியூவில் காட்டுற பாருங்க. பிளாக் சாண்ட் ஆகாஷ் நம்ம ஏமாத்திட்டு ஏய் வாடா இதான் பிளாக் சாண்டா உனக்கு. இங்க வா. ஐயா நாடுகாரப்பே எங்க இருக்கு? நான் ரெசார்ட் பக்கத்துலயே நான் காமிக்கிறேன். அப்ப எதுக்கு இங்க வரணும்? ஏன்னா டார்ச் வச்சா முடிச்சிட போகுது. A few inches later. கைஸ் பார்த்தீங்கன்னா கிளிஃப்லாம் பார்த்து முடிச்சாச்சு. வழக்கம் போல தான் ஒன்றும் வாங்குற மாதிரிலாம் இல்லை. சும்மா பேருக்கு பார்த்தோமா பிளாக் டீன்னு சொல்லிட்டு பிளாக் டீ கேட்குறான். பண்ணியிருக்கோம். அது பிளாக்கா வருமா இல்ல வேற கலர்ல வருமா? பிளாக் டீ எல்லாம் கிடையாது. நம்ம வச்சிருக்க அவ்வளவுதான் பண்ணுவோம். கைஸ் அவன் வந்து பிளாக் சாண்ட் பீச்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிளாக் இல்லை, இப்போ வந்து பிளாக் டீன்னு சொல்கிறான். காட்டு கலர் கட்டு என்ன கலர் இருப்பாது? ப்ரௌன் டீ. எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? லாஸ்ட் டைம் வரும்போது பீச்சில் விட கொஞ்சமாக லைட்டிங் இருந்துச்சு. இந்த வாட்டி லைட்டிங்கே இல்லை சுத்தமாக. போய் வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலி. அதான் உண்மை. நல்ல நம்ம வந்து நம்ம ரெசார்ட்டில் வந்து மார்னிங் வீடியோ எடுத்தோம்ல, நல்லதாக போச்சு. யோசிச்சு பாரு. ஆமாம், இப்போ ரெசார்ட்டில் வந்து அந்த ப்ரைவேட் பீச் வந்து இல்லை, ப்ரைவேட் பீச்சில் வந்து இப்போ லைட்டிங் இருக்குமானே டவுட்டு தான். நல்லவிட நான் ஒரு கிளிம்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அந்த கிளிம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. போய் பார்ப்போம். நைட்டு திருப்பி போகிறோம். போய் தான் அங்கே லைட்டிங் வர எப்படி தெரியல. ஆனால் போவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அட்வென்ச்சர் நல்லா இருக்கும். அந்த வியூ பாயிண்டே நல்லா இருக்கும். வர்க்கலா பீச்ன்றது செம்ம ஃபேமஸ். ஆனால் லைட்டிங் சுத்தமாக இல்லை. அதாவது ரெஸ்டாரண்ட் லைட் தான் அங்கே கிடைக்குது தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா அதாவது நாங்கள் இதுக்கு நம்ம ஒரு 3 years முன்னாடி வந்துருப்போமா. 2 years அப்போ வந்து இருந்துச்சு கொஞ்சமாக. மேபி ஒரு 5:30 அது மாதிரி வந்துச்சு. அதனால லைட்டிங்லாம் சரியாக தெரில. இல்லைன்னா எப்பயுமே லைட்டிங்கே இருக்காதா? அதுவும் டவுட்டு தான். ஒருவேளை எப்பயுமே லைட்டிங்கே இருந்திருக்கும். அதுவும் நம்மளுக்கு தான் தெரியலையோ. வர டைம் வந்து ஜஸ்ட் அந்த டைம் நம்ம வர டைம் வீக்கெண்ட் வந்து ஓணம் வீக். கரெக்ட், ஓணம் வீக் மேபி இருக்கலாம். பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ரெசார்ட் பக்கத்தில் அந்த பீச்சில் லைட்டு இருக்கா வர தெரியல. போய் பார்ப்போம். ஆனால் இருந்தாலும் போவோம். நைட்டு போயிட்டு நம்மக்கிட்ட லைட்டு கொஞ்சம் இருக்குது, அதை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேடா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக். அதான் எல்லாம் டீ குடிச்சுருக்காங்க. உனக்கு டீ ஆமாம், ஜிஞ்சர் டீ போட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட் மேலே ஒரு மொட்டை மாடி இருக்குது, அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு இங்கே போனால் ஃப்ரீயாக இருந்தால் அது கேம்ஸ் விளையாட்டு அதோட இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் கேரளா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம் இருக்கும். ஓகே, பார்ப்போம். 2 hours later. Monica
மோனிகா